விஷ்ணு, தமிழ்நாடு நீதிமன்றத்திலிருந்து பஞ்சாயத்து போர்டை பூட்டிடுறப்பா. பூட்டிடு, ஆதார கார்டு ரேஷன் கார்டை பிடிச்சி வச்சுக்கோ. சரியா? கட்சிக்காரனை பூரா வாங்கி வச்சுக்கோ. கட்சி கொடியை தூக்கி தான் உள்ள ஆட்டுதான். வீல் சேரை பிடிச்சி நங்கு 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 நங்குன்னு முட்டுதான். வரமாட்டேங்கன்னு முட்டுதான். பஞ்சாயத்து போர்ட்டில் முட்டுதான். அப்புறம் அவன் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளை பொம்பளை பிள்ளைகளாக இருந்துச்சுன்னா முட்டுதான். எங்கே முட்டணுமோ அங்கே போய் முட்டி பேப்பர் வருமானு முட்டுதான். விதிக்கு எடுத்துக்கூடாது. முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா. கோர்ட்ஸில் நீதிமன்றத்தில் ஆணும் பெண்ணும் பஞ்சாயத்து போர்டை பூரா பூட்டிடு. எல்லா சிட்டி கிராமத்தில் அது அதுக்கு பிரித்து வச்சுருப்பான். ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வச்சுருப்பான். ஒவ்வொரு சிட்டி வாரியாக வச்சுருப்பான். எத்தனையோ பஞ்சாயத்து போர்டு கண்ட்ரோலில் போட்டு பூரா பாலாக்கி வச்சுருக்கான். பூட்டிடு. எல்லாம் வழக்காடுதில் பூட்டிடு. நீ தான் பூட்டணும். நீதிமன்ற கோர்ட்டில் நீ தான் பூட்டணும். கைலாசத்தில் நீதிமன்ற கோர்ட்டில் ஐயா ஜட்ஜி எழுதிட்டார். நீதி அரசர் கணக்கு இட்டார். கோர்ட்ஸு கைலாசத்தில் ஐயா கணக்கு இட்டார். கணக்கு விட்டாச்சு. பூட்டிடு பூட்டிடு. பூட்டலைன்னா அப்புறம் அந்த ராணுவ முப்படை சடச்சடன்னு போட்டுவான். போட்டி ஆதார கார்டு ரேஷன் கார்டை சீலை அடித்து பிடிங்கிட்டு போயிடுவான். எல்லாம் பூரா வரிசைங்க. அந்த நேரம் நீதிமன்ற கோர்ட்லேருந்து எங்கே போடுறாரோ அந்த டைமில் தூக்கார். முக்கால் சத்தியம். இளமச்சம்பழம் கனியால் மந்திரத்தால் வீசி எரிஞ்சிட்டார் பஞ்சாயத்து போர்டு. இப்போ அனைத்து கட்சியில் இருந்து எல்லாம் மாட்டுவான். எம்எல்ஏ மாட்டுவான், எம்பி மாட்டுவான், முதலமைச்சரை மாட்டுவான், எம்பி மாட்டுவான். பஞ்சாயத்து போர்டு வார்டில் தலைவர் போவது எப்படி வச்சுக்காம பாரு. கோமடி தலையன், நக்குவாரி பேல, ஈன பேல, முட்டா பேல, தொலைஞ்சாடா அரசியல்வாதி. தொலைஞ்ச உன் குடும்பம் வேறு கருவோடு எடுத்துருவார் இந்த ஜெம்மத்தில். முக்கால் சத்தியம்.